வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ்ஸின் வெற்றி செயலால் இபிஎஸ் தலையில் துண்டு போற்ற வைத்த அன்வர் ராஜா திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அதிமுகவில் பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் ராமநாதபுரம் தொகுதியில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட பெரும் விதத்தில் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. ஓகேங்களா, யூபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஆர்பி உதயகுமார் நடத்தியிருந்தார். அப்பொழுது உதயகுமார் பேசியிருக்கும் நிலையில் அன்வர் ராஜா வருகிறது பெரும் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது ஓபிஎஸ்க்கு சாதகமாக வேலை பார்க்கிறாரா அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்ட நிலைமையில் இது பெரும் விதத்தை சுட்டிக்காட்டும் வகையில் இருந்து விட்டதாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் அன்வர் ராஜா என்பவர் ரொம்ப முக்கியமான புள்ளி. அவருக்கும் ஒரு சில ஆதரவுகள் இருக்கிறதுனால அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவருடைய ஆதரவு ஓபிஎஸ்க்கு போச்சுன்னா கண்டிப்பாக பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா ஆதரவு பெருகும். ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் ஆங்காங்கே மாவட்டம் வாரியாக உறுப்பினர் மீட்பு குழு கூட்டத்தை போட்டு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஓரணியாக திரளலாம், ஓரணியாக திரண்டு ஒற்றுமையாக இருந்து அதிமுகவை மீட்டெடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி இப்பொழுது பார்த்திங்கன்னா உறுப்பினர் மீட்பு குழு கூட்டத்தை நடத்தி பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி அமைத்து சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பாரியாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பிலேயே தொடர்ந்து நகரப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் சசிகலா ஒரு பக்கம் சொல்லியிருக்க இந்த தேர்தலுக்கு பிறகு அனைவரும் முக்கியமாக மாறும், அனைத்தும் மாறும், முக்கியமான புள்ளி ஒருவர் திருந்துவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடப்பாடியை பார்த்திங்கன்னா மறைமுகமாக தாக்கி பேசியிருக்கும் நம்மளுடைய வி.கே. சசிகலா அவர்கள் பெரும் விதத்தில் இருக்கக்கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் தற்பொழுது இந்த ஒரு தேர்தலுக்கு பின் தான் அனைத்தும் மாறும் அப்படின்ற மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு எழுப்பப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. என்ன நடக்கிறது என்பதனை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பலவிதமான திருப்பங்களும் பலவிதமான முனைப்புகளும் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்க அதிமுக பெரும் விதத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்று ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் இபிஎஸ்ஸோடைய நோக்கமும் எல்லாம் ஒன்று சேரலாம், ஆனால் தலைமைக்கு அடித்து கொள்கிறார்கள். நம்மளும் ஒரு பக்கம் தலைமை பதவியில் இருக்கணும், அவர்களும் இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் இருக்கிறது ஓகே, இரட்டை தலைமையிலும் இருந்துடலாம், ஆனால் முடிவுகள் எல்லாத்தையுமே செஞ்சால் ரெண்டுன்றா செய்கிறதா இருக்குது. அது கொஞ்சம் சிக்கலாகவும் இருக்குது அப்படின்றதும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறதுனால ஒற்றை தலைமை தான் வேணுன்றதுல உறுதியாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. இல்லை இரட்டை தலைமை தான் வேணும் அப்படின்றதுலையும் பன்னீர்செல்வம் இருக்காங்க. இல்லை இது எதுவுமே வேணாம், எல்லாமே ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் சொல்ல எல்லா பேச்சையும் கேட்டுக்கின்னு அதிமுக மிகவும் பார்த்திங்கன்னா என்ன நடக்கிறது அப்படின்றது தெரியாமல் போகும் அப்படின்னு ஒரு சில அமைச்சர்கள் எடப்பாடிக்கு பார்த்திங்கன்னா சொல்லி எடப்பாடி தான் தலைமையில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிக்ஸபிள் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை. அதிமுகவில் இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு பலவிதமான மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்னு தொண்டர்களும் அதன் பிறகு இருக்கக்கூடிய முக்கிய மாஞ்சிக்களும் சசிகலா அவர்களும் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் சொல்ல எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பில் மூழ்கியிருக்காங்க. இன்னும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுப்பப்பட்டிருக்கும் கூட சூழ்நிலையில் ஆங்காங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாக்குச்சாவடி, அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தை பார்த்திங்கன்னா மிக தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் காவலாளிகள். ஸோ அது கரெக்டாக எண்ணிக்கை என்று நடைபெறுகிறது அன்றைக்கி தாங்க அங்கே ஆட்டமே ஆரம்பம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.